ஹே ஹலோ, ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சுட்டு அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது ஆடியோ செட்டப்பில். ஸோ மிக்சரில் கொஞ்சம் ஆடியோ செட்டப்லாம் பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரலாம். ஸோ அது ஒரு vlog-ஆ போடலான்ட்டு போடுறேன். ஸோ துபாயில் ஈவினிங்கில் சுற்றி பார்க்க எப்படி இருக்கும், அதுவும் ஒர்க்கிங் டேஸில் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில். ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண பார்க்குறேன். ஸோ வாங்க போவோம். ஹாய்ங்க. கடைசியில் வந்து நம்ம அண்ணன் டேனி அண்ணன், வேறு பேர் டேனியல். ஸோ ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த நம்ம கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பிரசிடெண்ட்டாக இருக்கிற நம்ம அனுரகுமார திசாநாயக்க. ஸோ அவரை பற்றி சில வார்த்தைகள் கேட்டுட்டு அவர் ஆட்சிக்கு வருவாங்களா எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. பட் எல்லாரும் மக்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ எதிர்பார்க்கல நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் எதிர்பார்த்தேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கேட்டுட்டு நம்ம அப்படியே அவர் வேறு ஏதாவது பேசுவோம். ஆனால் இப்போ வந்து புதுசாக பிரசிடெண்டாக இருக்கிற அந்த அனுரகுமார திசாநாயக்க, ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் உண்மையிலே இந்த வாட்டி எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? அவரை நாங்கள் எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தது வந்து நம்மட இருந்த எக்ஸ் பிரசிடெண்ட் ரணில் விக்ரமசிங்கே தான் எதிர்பார்த்தது எல்லாருமே. பட் இவர் வந்தது வந்து ஒரு 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 டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் சொல்லலாம். இது இப்போ எதிர்பார்க்குறோம் இவர் எடுக்கிற முடிவெல்லாம் நம்மளோட இலங்கைக்கு ஏற்ற மாதிரி, மக்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்மளும் நம்பலாங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து இலங்கை மேலே ரொம்ப பற்றுதல் ஆச்சு. ஏன்னா இவங்கள மாதிரி நல்ல உள்ளங்கள் கிடைச்சனால. ஸோ இவங்க மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான டைப்புங்க. அதுவும் அந்த தமிழ் உச்சரிப்புலாம் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்கும் அந்த கேட்கவே. அது ஒரு சில வார்த்தை வேணால் உங்களுக்கு என்ன எப்படி கதைக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ நீங்கள் இது 2 வார்த்தை சொல்லுங்களேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க எல்லாரும்? ஓகே, இது போல் இவங்க அண்ணன் சிங்களமும் பேசுவார். சிங்களத்தில் பேசுங்க 2 வார்த்தை. கோமதின்னே ஒக்கம அப்படின்னா அப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அந்த கேட்டதே சிங்களத்தால சிங்களத்தில். இப்போ வந்து நாங்கள் வந்து யாராச்சும் பார்த்தோன்னா வெல்கம்னு சொல்லுவோம், இல்லைன்னா நான் தமிழில் வந்து வணக்கம் வாங்கன்னு சொல்லுவோம். இப்போ அது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் சிங்களத்தால சொல்கிறோன்னா ஐபோவான்னு சொல்லுவோம். ஐபோவா? அப்புறம் தமிழில் நம்ம லாங்குவேஜை சொல்லணும்னா என்னப்பா எப்படி இருக்கிற, என்ன கதை, என்ன கதை. ஓகே, அதே மாதிரி நம்மளோட ஓன் ஸ்லாங்ஸ் இருக்குது, அதுக்காக தான் யூஸ் பண்ணுறது. இப்போ நாங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது. ஏய் என்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிலாம் நாங்கள் கேட்போம். என்னப்பா எப்படி இருக்கிற? சில இடத்துல போனீங்கன்னா இன்னும் லோக்கலாக அது வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அந்த 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 இடத்துக்கு அது அந்த நல்ல ஒரு நல்லா. இப்போ மதுரைக்கு போனால் அது ஒரு மாதிரி மொழி இருக்கும். மேபி நீங்கள் பார்த்துறீங்களா தெரியல, மதுரை மக்கள்லாம். ஸோ அது மாதிரி சில மொழிகள் எங்கள் ஊரில் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போது உங்களே தமிழ் வந்து யாழ்ப்பாண தமிழுக்கும் அந்த சைடு கொழும்பு, நூறல்லையா, கண்டி அந்த சைடுக்கும் இருக்கிற அந்த மொழி டிஃப்ரென்ஸாக தான் இருக்கா, இல்லை இதே மாதிரி தான் பேசுவாங்களா? மோஸ்ட்லி இப்போ கண்டி நுவரெலி அங்கே எடுத்தோன்னா அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 50% வந்து இந்தியன்ஸாக இருக்கிறாங்க. அங்கே இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க தான் மோஸ்ட்லி. அவங்களோட தமிழ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஜஃப்னா தமிழ் டோட்டல் டிஃப்ரெண்ட். த பியூர் தமிழ் நீங்கள் கேட்குறதுலே பியூர் தமிழ் அவங்களோட தான். ஏண்ட தமிழ் நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து தமிழே இல்லை ஆக்சுவலி. அது நான் தமிழ் சொல்கிற மாதிரியே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், நான் தமிழ் இல்லை. ஆக்சுவலி அண்ணன் வந்து டிப்பிக்கல் ஸ்ரீலங்கன், ஸோ சிங்களம். ஸோ ஆனால் தமிழ் மோஸ்ட்லி தெரியனால என்ன மதர் டங் வந்து தமிழ். பட் நான் படித்தது, பழகுனது, ஸ்கூலிங் எல்லாமே நீங்கள் எதை எடுத்தாலும் நான் சிங்களத்தால தான் பண்ணேன். இப்போ நான் உங்களை பேசுறது கூட நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, நமக்கு வந்து இந்த ஊரில் ஆண்டவர் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் வந்து என்னதுன்னா, ஸோ பலதரம் பட்ட மக்களை சந்திக்கவும் மொழிகளை பேசவும் ஆனால் மக்களை வந்து சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. ஸோ அதில் விசேஷமாக இவங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் வந்து காலையில் வந்து தோசை சாப்பிடுவோம், இட்லி சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட்டாக, இல்லைனா பொங்கல் சாப்பிடுவோம், பூரி சாப்பிடுவோம். ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுவீங்க? தமிழ் ஃபுட்டு தான் சாப்பிடுவீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது ஃபுட் இருக்கா? அப்படின்னு டிஃப்ரெண்ட் இல்லை, எல்லாமே இருக்கு. நீங்கள் சரவண பவனம் அந்த அந்த ஸ்டைல் உங்களுக்கு சாப்பாடு வேணும், அதுவும் இருக்கு. இதே நீங்கள்
கிளம்ப விட்டு அவுட் போனோன்னா மோஸ்ட்லி அவங்க மார்னிங் ஒரு ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. மார்னிங் 3 டைமும் ரைஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறாக்களும் இருக்கிறாங்க. கிளம்பல எடுத்தனா மோஸ்ட்லி பிரெட்டு, பட்டர் ஜாமு, அப்புறம் ஷார்டேஜ், அப்புறம் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அந்த ஸ்டைலில் சாப்பிட்றாக்கள் தான் கிளம்பல நிறைய இருக்கு. இது ஸ்ரீலங்கனுக்கு ஒரு ஆத்தென்டிக்கான காலையில பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன அது அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்படின்னா நான் சாப்பிட்டது இல்லை, ஸோ அதனால எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஆனா அவங்க எல்லாமே இருக்கு. நீங்க எதை வேணாலும் எடுத்தனா கால் அங்க சாப்பிடலாம். நீங்க அப்பம் சாப்பிடலாம், அப்புறம் புட்டு சாப்பிடலாம், இடியாப்பம் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட்லி இருக்கும் எல்லா இடத்துலையும். எனக்கு இங்க ரொம்ப பிடிச்ச பார்த்தீங்கன்னா சொதி நல்லா இருக்குங்க. சொதி வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து அந்த எல்லோ ரைஸ்னு ஒன்று செய்வாங்க, சூப்பரா இருக்குங்க. எல்லோ ரைஸ் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிக்கு அல்டிமேட்டா இருக்கும். அதுவும் வீட்டில் செய்வாங்க பாருங்க, அப்படி இருக்கும். அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, ஃபேவரட்டான ஃபுட்னா என்னது? எனக்கு ஃபேவரட்டாக பிடிக்கும்னா நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி எல்லோ ரைஸோட சும்மா சாப்பிட்றோம். அதுதான் என்னோட ஃபேவரட் சாப்பாடு சைல்ட்ஹுட்ல இருந்து. மற்றபடி நீங்கள் எதை கை வச்சாலும் நான் சாப்பிட்ருவேன். எல்லாமே எனக்கு ஃபேவரட் தான். சாப்பாடுனாலே ஃபேவரட் நமக்கு. துபாயில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணதில் அதே மாதிரி ஃபுட்டு கிடைக்குது? முதல்ல இது நான் கேட்கணும். எங்கள் ஊர் ஃபுட்டு இங்கே கிடைக்குது, அதாவது சென்னை ஃபுட்டு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் டேஸ்ட் இங்கே வருதா? உங்கள் ஊரில் சாப்பிட்ட டேஸ்ட் இங்கே இருக்கா? அப்படி எடுத்தேன்னா ஒரு 2 இடம் இது வரைக்கும் நான் டிஸ்கவர் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து மியாமிக்ஸ்னு இருக்கு, இன்னொன்று சிலோனியன் இருக்கு. இந்த 2 இடத்துலையும் நல்ல சாப்பாடு. ஸ்ரீலங்கன் ஒத்தன்டிக் டேஸ்ட். நீங்கள் சிலோனியனுக்கு சண்டேஸ் போனோன்னா அவங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஒத்தன்டிக் புஃபே இருக்கும். ஜஸ்ட் 40 dirhams தான் per person. பட் சாப்பாடு அன்லிமிட்டட், நீங்கள் எவ்வளோ நாள் போட்டு சாப்பிடலாம். அது ஆக்சுவல் ஒத்தன்டிக் சாப்பாடு ஆஃப் ஸ்ரீலங்கா. அதை தவிர நீங்கள் வந்து மியாமிக்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது வந்து முஸ்லீம்ஸ் பண்ணுறது. ஸ்ரீலங்காலே பெஸ்ட் ஃபுட்டு நீங்கள் எடுத்துனீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் நல்லா சமைப்பாங்க. அதே நீங்கள் கிளம்ப அவுட் போனோன்னா சிங்களீஸ் நல்லா சமைப்பாங்க. அதே நீங்கள் ஜஃப்னா போனோன்னா அங்கே தமிழாக்கள் இருக்கிறாங்க, அவங்களோட சாப்பாடெல்லாம் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போனால் அவங்களுக்கு ஒவ்வொரு அந்த ஃபுட் எல்லாமே ஒரு இடத்துல இங்கே கிடைக்கும். ஆனால் அதே அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் கொண்டு வந்துருவோம் 90% அங்கே இருக்கு. நாங்களும் ட்ராவல் பண்ணி வரோங்க. அல்கூஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி வரோம், 1.5 hour ட்ராவல் பண்ணி வரோம். இன்னும் வந்து போய் சேரல, அப்படி இருக்கு நிலைமை இங்கே டிராஃபிக்கு. ஸோ இப்போ தான் ஏடிசிபி மெட்ரோ கிட்ட வந்துருக்குறோம். ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ டிராஃபிக்கு. வந்து சேர்ந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா 1.5 hour ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வரோன்னா துபாயில் மட்டும்தாங்க. ஸோ அப்படி ஒரு டிராஃபிக், அது அப்படி ஒரு டிராஃபிக், மரணமான டிராஃபிக். நீங்கள் எப்படி உணர்றீங்க இந்த டிராஃபிக்கை? சரி, துபாயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டிராஃபிக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து டிராஃபிக் இருக்குங்களே, இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கை நீங்கள் உலகத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழ்நாடு, பெங்களூர், சென்னை தமிழ்நாடு டிரைவிங் கூடலாம் இங்கே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இங்கே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் பிரச்சனையே. இங்கே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியுமே இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னா, அப்போ நீங்கள் இந்த டிராஃபிக்கை நீங்கள் நம்ம சென்னையில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா உங்களால் இமேஜின் கூட பண்ண முடியாது. பட் உண்மையில சொல்ல போனால் இன்னைக்கு டிராஃபிக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து ஒரு மணி நேரம் இங்க வந்து 10 நிமிஷம் தான் எனக்கு அங்க வந்து காட்டுது. ஆனா 1 மணி நேரம் வந்திருக்கீங்க. இது வரணும். Going from mixer to this one, processing here inside, mixed, and the return comes same card. So where do I? ஃபைனலாக நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு பேக் டு ரூம். ஸோ போகிற வழியில் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். இவர் தான் எங்கள் பாஸ்டர் செல்வின். சரிங்க, நான் கேட்க வேண்டிய கேள்வியில் ஒரு
10% தான் கேட்டிருக்கேன். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம அப்புறமா டெஸ்டிமோனி டைமில் கேட்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ உண்மையிலே சூப்பரான டெஸ்டிமோனி, அவரோட டெஸ்டிமோனி சீக்கிரம் வருது நம்ம சேனலில், நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸே நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சர்ச்சுக்கு போகிறோன்னு ஆரம்பித்தோம், மிக்சிங் அந்த இதெல்லாம் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு, சில விஷயங்கள்லாம் நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக போனோம், எல்லாமே முடிச்சாச்சுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகே, பாய்.